ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த 8ஆம் வசனத்தை பற்றி ஒரு சின்ன வரலாற்று தகவலை நம்ம பார்ப்போம். அது ஒரு இடைச்சலாக வருகிறது, அது முக்கியமானதாகவும் இருக்கிறது. அதை நம்ம வாசிப்போம். மீண்டும் போர் மூண்டது. தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியருடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். 2 காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பகுதி கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுகளிலே கிமு 1100 அந்த ஆண்டு வழக்கிலே வரலாற்று குறிப்புகளும் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்ஸ், விவிலியத்தை புறம்பே இருக்கிற ஒரு சில தகவல்கள் கூட என்ன சொல்லுதுன்னாக்க, பிலிஸ்தியர்களும் இஸ்ராயல் மக்களும் அந்த கோஸ்டல் பிளேன் என்று சொல்லுகிற கடற்கரை சமவெளிக்காக பெரும் போர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பென்டா போலிஸ் என்றும் டெக்கா போலிஸ் என்றும் 5 நகரங்களையும் 10 நகரங்களையும் இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தீனுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்ததையும் வரலாறு சுட்டி காட்டுகிறது. அந்த காத்து, அஸ்கலோனு என்று உள்ளிட்ட நகரங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் பக்கம் வைத்திருந்தார்கள். அது முதலாவது. 2வது ஷெஃபேலா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதுவும் ஒரு சமவெளி பகுதி. அந்த பகுதிக்காகவும் பெரும் போராட்டம். ஏன்னா அதில் நிறைய கோதுமை, பார்லி விளையும். அதை நான் வச்சுக்கிறதா நீ வச்சுக்கிறதா பெரிய போராட்டம் நடக்கிறதையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த போராட்டம் எங்கே ஆரம்பித்தது? கிதியோன் காலத்திலேருந்தே ஆரம்பிச்சது. இன்னும் இதுவரைக்கும் வெல்லப்பட முடியாததாகவே சவுலின் காலம் வரைக்குமே இந்த பிலிஸ்தியர்கள் அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. அப்போ தாவீது போருக்கு போகிறார். இது ஒரு சின்ன ஒரு செய்தி. இது வரலாற்று தகவலை இந்த இடத்துல ஆசிரியர் எடிச்சலா சொல்கிறார். எதுக்காக சொல்கிறாருனாக்க, இன்னும் பிலிஸ்தியர்கள் அடக்கப்பட முடியாதவர்களாக, வெல்லப்பட முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இஸ்ராயலுக்குடைய அமைதிக்கும் நல்வாழ்வுக்கும் அச்சுறுத்தல் இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதில் இன்னொரு சைக்காலஜியும் போடுறாரு. என்னன்னா, தாவீது போருக்கு புறப்பட்டு போனார். மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். 2 காரியத்தை சொல்றாங்க. 1, வெளியில் இருந்தார், படைத்தலன்னு ஆக்கினாங்க, அவர் போராட வேண்டியது இருந்துச்சு. இப்போ மர்மவன் ஆயிட்டாரு. இவர் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போய் அடிச்சுட்டு வாங்கடா சொல்லலாம். ஆனாலும் அவர் பணி தொடர்ந்து செய்கிறார். எதுக்கு? எப்போ செய்கிறாரு? தன்னை கொல்ல தேடியவனுக்கு நம்ம செய்யணுமா? தேவையில்லை. கூப்பிட்டுக்கிட்டார்ல, வேலை செய்வோம். அன்றும் இன்றும் என்றும் எப்போதும் ஒரே மாதிரி. ரொம்ப அழகான ஒரு ஆசிரியர் போனார். மிகுதியானோரை வெற்றி வீழ்த்தினார். அவர்கள் சிதறண்டு போனார்கள். அவருடைய மன உறுதி, அவருடைய போர் வலிமை, அவருடைய போர் திட்டங்களை வகுக்கும் ஒரு தளபதி தன்மை எல்லாத்தையும் அழகாக விலக்கி சொல்கிற ஆசிரியர், தாவீது வெல்லப்பட முடியாதவராக இருக்கிறார். பிலிஸ்தியர்கள் வெல்லப்பட முடியாதவர்கள், அவர்களை வென்று ஒழிக்கிறாரு. அவர்கள் சிதறண்டு போனார்கள். இவர் ட்ரையம்ஃபண்டாக நிற்கிறார். அப்போ 18ஆம் அதிகாரத்தில் இறுதி வசனத்தில் அவருடைய புகழ் மேலோங்கி சென்றது. இப்போ இன்னும் மேலோங்கி போகுது. இஸ் க்ரோயிங் பை ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். கவோது என்று எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. அப்படியே உயர்வுக்கு மேல் உயர்வை தாண்டி போயிட்டே இருக்கிறார். ஏன்? ஆண்டவரோடு இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார். ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகியதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது. அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பி ஓடினார். அப்போ வா, கூட்டிட்டு வான்னு சொன்னதும், அரண்மனை இருக்க வச்சதும், போர்க்களத்தை போய் போராடி வா, வென்று வான்றதும், அவர் வென்று வந்ததும் ஒரு டெம்பரரி தான். அதுதான் முழுமையாக மன்னிக்காத ஒரு மனநிலை. மிக முக்கியமான அந்த ரெக்கன்சிலேஷன் பீஸ் முழுமையாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க இப்படி தான் ஆகும். ஆண்டோர் மேல் ஆணை சொல்கிறாரா இல்லைங்களா? அவன் கொலை செய்யப்பட மாட்டான். எந்த வாய் சொன்னுச்சு? 6ஆம் வசனத்தில் இதே வாய் தான் சொன்னுச்சு. இதே கையே 3வது முறையாக ஈட்டி எடுத்து சொருகுது. அப்போ சாபம் ஆண்டவர் மீது ஆணையிட்டு சொன்னது அவர் மீறுறார். இவர் கொல்லப்பட தகுந்தவர்.
ஆண்டவன் மீது ஆணையிட்டால், ஆண்டோடைய பேரை ஆணைக்காக எடுத்துக்கொண்டால் அது மீறக்கூடாது. இஸ்ரவேலுடைய சட்டம் சொல்கிறது. அப்போ ஆண்டவன் உயிர் வாழும் ஆண்டவன் மேல் ஆணைன்னு சொன்னவர் இங்கே வந்து ஆணையை மீறுறார். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறார். ஆனாலும் அவ்வளோ வந்து உக்கிரமான பகைமையும் வெறுப்பும் அழுக்காரும் பொறாமையோட உள்ளத்தில் இருக்குது. அது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, தாவீது வந்து யாழ் மீட்டி கொண்டிருக்கிறார். அழகான ஒரு நல்ல பண்பு என்ன, அவருக்கு வந்து அவருடைய சீசர் அந்த மாதிரி அந்த ஒரு ஆட்கொள்ளப்பட்ட நிலை வந்தபோது பிதற்றி கொண்டோம், அப்படியே தன்னிலை இல்லாமையும் எதையோ பேசி எதையோ செஞ்சுட்டு இருக்கிற நிலையத்திலையும் கூட அவர் யாழ் மீட்டி அன்றிருந்த பிரமாணிக்கும் இன்றும் அளக்குறியாமல் அவராக இருக்கிறார், இவராக தான் இருக்கிறார். இது தாவீதுக்கு தெரியல. மன்னிச்சிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு, மறந்துட்டாரு, அப்படி இருக்க மாட்டாருன்னு நினச்சி வந்தார். என்ன பண்ணார்? ஈட்டியை எடுத்து செவரோடு செவராக அறைவதற்காக எரிகிறார். இந்த முறையும் தாவீது ஆண்டவரின் துணையினால் விலகிவிட்டார். ஆனால் அங்கே அவர் இல்லை, தப்பி ஓடினார். நம்பி வந்தோம், நம்ப வச்சு கழுத்திருக்கிறாங்க, இருக்கக்கூடாது, இனிமேல் தேவையில்லை, இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாவீது புரிந்து கொண்டார், அழகாக விலகிட்டார். அங்கே அபர்மையாக சொல்கிறாரு, அன்று இரவே தாவீது அங்கிருந்து தப்பி ஓடினார் அப்படின்றாரு. உடனே 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. உடனே சவுல் தாவீதை அவர் வீட்டில் கண்காணித்து மறுநாள் காலையில் கொன்று விடுமாறு காவலர்களை அனுப்பினார். ஆனால் தாவீதின் மனைவி மீகாள் அவரிடம், நீர் இன்றிரவே உம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றாள். ஆதலால் மீகாள் தாவீதை பலகனி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்து கொண்டார். மீகாள் குடும்ப சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினாள். அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டுத் தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள். தாவீது அரசனிடமிருந்து தப்பி ஓடி அரசவையிலிருந்து தன் மனைவியாகிய மீகாள் தங்கியிருந்த இடத்திற்குள்ளாக சென்றடைகிறார். தஞ்சம் தேடுகிறார், புகலிடம் தேடுகிறாருங்க. அப்போ வந்து மீகாள் வந்து வீட்டில் இருக்கிறாருன்னு செய்தி அவருக்கு போகுது. அரசர் வந்து அப்படியே கீப் வாட்ச், அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஈவன் ராமாவுக்கு போகிற அடுத்த பின்பகுதியில் அங்கே இருக்கிறாருன்னு செய்தி அவருக்கு போயிடும். உடனே ஆள்கள் அனுப்புவார். இப்போ வந்து அவர் ஸ்கேனர்லேயே இருக்கிறார். இப்போ வந்து தாவீது மீகாள் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு உடனே கண்காணித்து கொண்டு விடும்படி படை வீட்டில் அனுப்புகிறார். அவர் கொல்ல பார்த்தார், முடியல. என்ன பண்ணுறார்? படை வீட்டில் அனுப்புகிறார். அவங்க போகிறாங்க. அதுக்குள்ளே மதியுக மனைவி ரொம்ப அழகான ஒரு காட்சியாக நம்ம மீகாலை பார்க்குறோம். அவங்க ரொம்ப ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீர் இன்று இரவே உம் உயிரை காப்பாற்றி கொள்ளாவிட்டால் நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றாள். தாவீதின் மனைவி மீகாள் என்று ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. தாவீதனுடைய மனைவி மீகாள் என்று ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. மீகாள் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு உங்களை காப்பாற்றிக்கலனாக்க நாளைக்கு உங்களை கொன்றுவாங்க என்று ஒரு காட்டமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அருமையான வார்த்தை. ஆதலால் மீகாள் தாவீதை பலகனி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்து கொண்டார். இந்த இடத்துல இந்த அதிகாரம் வந்து ரொம்ப சின்ன ஒரு காமெடியான அதிகாரம் நான் சொன்னேன். நிறைய நிகழ்ச்சிகள் வருதுன்னு சொன்னேன். ஆனாலும் இந்த இடத்துல வந்து பல விவிலிய மகளிரை குறித்து காட்டுகிற ஒரு அருமையான பகுதியாக இருப்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒரு கணவனை தப்புவிக்கிற ஒரு மனைவியை பற்றி அழகான ஒரு புதினத்தை இந்த இடத்துல புதைத்து வைத்திருக்கிறார்கள். வந்து பலகன் வழியாக தப்பிக்க வைக்கிறாங்க. யார் பலகன் வழியாக தப்பிக்க வச்சது? பழைய ஏற்பாட்டில் நீதி தொழில்நுட்பத்தில் ராகாப் என்கின்ற ஒரு பெண்மணி அந்த பாதுகாப்பு இல்லாத அந்த ஜன்னல் வழியாக அவங்களை இறங்கி அப்படி ஓட வச்சிட்றாங்க. இப்போ இந்த இடத்துல தாவீதை தப்பிக்க வைக்கிறாங்க முதலாவது. அப்போ இந்த மீகாள் தன்னுடைய மதியுகத்தினாலும் வீரத்தினாலும் சமயோசித புத்தகத்தினாலும் நடக்கிறது என்ன என்பதை புரிந்து கொண்ட ஒரு தன்மையினாலும் டக்குன்னு கணவனை தப்பிக்க வைக்கிறாங்க முதலாவது. இரண்டாவது பாருங்களேன், 13ஆம் வசனத்தை. மீகாள் குடும்ப சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினாள். குடும்ப சிலை எடுத்து படுக்கையில் குடும்ப சிலைன்னா என்ன? ஒவ்வொரு குடும்பம் ஒரு சிலை இருக்குமா என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அது வந்து தெராஃபிம் என்று ஆங்கில மொழியிலே இருக்கிறாங்க. அது இப்ரேக மொழியிலும் வந்து ஒரு அழகான ஒரு சூட்சமான ஒரு வார்த்தை இருக்குது. தெராஃபிம் என்று சொன்னால் ஒரு முகமூடி போல, கடவுளுடைய முகங்களை ஒரு முகமுடி போல செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து வழிபடுவதும் அதை வந்து தன் மேலே அணிந்து கொள்வதும் ஒரு முக்கியமானது. அந்த வார்த்தை அவசியங்களேன். மீகாள் குடும்ப சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினாள். அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டுத் தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள். தாவீதை பிடித்து வர சவுல் தூதர்களை அனுப்பிய போது அவர் நோயிற்றிருக்கிறார் என்றாள்.
மறுபடியும் சவுல் தாவீதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி, நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் குடும்ப சிலையும் அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டு தோலும் இருக்க கண்டனர். சவுல் மீகாலிடம், என் பகையனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார். அதற்கு மீகால் சவுலிடம், என்னை போகவிடு, இல்லையெனில் உன்னை கொன்று விடுவேன் என்று அவர் மிரட்டினார் என்று மறுமொழி கூறினார். ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர், ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். பின்னாட்களில் அதுவும் தண்டிக்கப்படுகிற கேரக்டராக மாறுது. இந்த இடத்துல 4 நிலைகள் நான் சொல்ல போகிறேன். ஒன்று நல்ல மனைவி சுற்றும் என்ன நடக்குது என்பதை உணர்ந்திருப்பாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது நம்மளை சுற்றி. அதான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற இந்திய மெய்யியலார் சொல்லுவார், அவேர்னஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ், அவேர்னஸ் த கீஸ் டு லிபரேஷன் என்று சொல்வார். அவேர்னஸ், அவேராக இருக்கணும், என்ன நடக்குதுன்னு அவேராக இருந்தோம்னாவே பல நிகழ்வுகள் நமக்கு உண்மைகளாக மாறும். இப்போ இந்த பொண்ணு அரசு சபையில் என்ன நடக்குது, அரண்மனையில் என்ன நடக்குது, சுத்துவத்தால் என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்குது. ஷீ இஸ் அவேர். ராயல் மேட்டராக இருந்தால் கூட இந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சுருக்குது. முதலாவது. இரண்டாவது, ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் சமயோசித புத்தியோட நான் போயிட்டான்னு தாவீது கேட்கல, நீ போன்னு சொல்லுது. அவருக்கான முடிவு இவர் எடுக்குது, அவரை தப்புவிக்க இவர் எடுக்கிறார். இதில் 2-3 காரியங்கள் இருக்குது. தப்புவிக்கிறார், அந்த சாரளத்தின் வழியாக ஜன்னல் வழியாக தப்பிக்க வைக்கிறாங்க, இறங்கி போகிறார். இதே போல தான் புதிய ஏற்பாட்டில் ஜன்னல் வழியாக பவுலை கூடையில் வச்சு இறக்கி விடுவாங்க, ஒரு நகரை விட்டு தப்பி போவார். அதான் டைப் ஆன்டி டைப் சீனாக அது வருகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீது தப்பித்து போனார். இது 2வது காட்சி. இது ஒரு வேளை படைவர்கள் வராங்க, அதே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க, பக்கத்தில் படுத்துருப்பான் போல, அவன் பிடிப்பான், அப்படியே படுப்பான், அவனை அப்படியே குத்துவோம் அப்படின்னு வராங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது, தெராஃபிம் என்கின்ற அந்த கடவுள் பற்றிய முகங்களை வச்சு உள்ள ஒரு வெள்ளாட்டு தண்ணி வச்சு மூடிக்குது. ஒரு வேளை அவர் நோயிட்டு இருக்கிறார், குளிருக்கு போர்வையில் போத்தி இருக்கிறாரு, கம்பளி உடைய போத்திட்டு இருக்கிறாரு. அவர் முகத்து மேலே அந்த மூடி வச்சுக்கிறாங்க. எதுக்காக என்றால், நலமற்று இருக்கிறவர்கள் முகத்தில் இந்த கடவுளுடைய முகங்களை வைத்து அவருடைய வல்லமையினால் குணம் பெறுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட பழைய ஏற்பாட்டை வைத்திருக்கலாம் என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தொழுகை முடித்து வருகின்ற மகமதிய சகோதரர் மத்தியில் நம்ம தாய்மார்கள் குழந்தைகள் வச்சுருப்பாங்க. அவங்க அப்படி வெளியே வரும்போது அப்படி ஊதி விட்டு போவாங்க. அந்த புனித வார்த்தைகளினால் உச்சரிக்கப்பட்ட அந்த நாவினால் விடுகின்ற ஆவியை குழந்தையை குணப்படுத்தும் என்று பலர் நம்புகிறார்கள். அதுபோல் இந்த கடவுள் பற்றிய முகத்தை பற்றிய ஒரு இதை நம்ம செப்புத்தகடு முன்னே வச்சோம்னாக்க அந்த கடவுளுடைய வளமையில குணமாகும் என்ற ஒரு பழக்கம் அந்த மக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். தராஃபிமை குடும்ப சிலைகள் அப்படி பயன்படுத்தியிருக்கலாம் என்று ஒரு எண்ண கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாட்டை, அந்த நம்பிக்கை அந்த பொண்ணு பயன்படுத்தி வச்சு என் கடவுள் சௌக்கியம் குணப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. முதலாவது. இரண்டாவது, அந்த படைவர்கள் திரும்பி போயிட்டாங்க. இந்த அம்மா எவ்வளோ ஃபேமாக இருந்தால் சொன்ன உடனே போயிருப்பாங்க. இது ராயல் ஃபேமிலி, ராயல் டாட்டரு, இதை மீறி நம்ம உள்ளே போக முடியாது, போனால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியாதுன்ட்டு இவங்க சொன்ன அந்த அருமையான ஒரு எதிர்ப்பை, ரெசிஸ்டன்ஸை அவங்க புரிஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் நாங்கள் பார்த்துக்கிட்டு உள்ளே பூந்துருக்கலாம். அந்த அம்மா எவ்வளோ ஃபேமாக இருந்ததுனால போயிட்டாங்க. போய் சொல்கிறாங்க, அரசே அவர் படுக்கையாக்குறாரு, தெராஃபிம் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன எப்படி நான் வந்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியும், அவரை போய் என்ன பண்ணுறேன்னு வந்துட்டோம். அந்த அம்மா வேற சத்தம் போடுது, அப்படின்னா நான் அவனை கொல்லும்படி படுக்கையோடு தூக்கி கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். அப்போ வரக்குள்ள தான் உண்மை தெரியுது. வரும்போது பார்த்தா குடும்ப சிலையும் அதன் மீது வெள்ளாட்டு தோலும். அதை நீங்கள் வாசிச்சுங்களேன். தாவீதை பிடித்து வர சவுல் தூதர்களை அனுப்பிய பொழுது அவர் நோயிட்டிருக்கிறார் என்றாள். மறுபடியும் சவுல் தாவீதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி, நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் குடும்ப சிலையும் அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டு தோலும் இருக்க கண்டனர். வராங்க, வந்து பார்க்குறாங்க, அந்த தெராஃபிம் அங்கேயே இருக்குது. அது கீழே அது கம்பளி தோல் வெள்ளாட்டு தோல் போட்ட அந்த கம்பளி அங்கேயே இருக்குது. எடுத்து பார்த்தா அது தெராஃபிம் ஆளுங்க இல்லை. இப்போ இந்த இடத்துல மீகாள் ஏற்கனவே ராகாவை போல தன் கணவனை ஆண்டுடைய திட்டத்திற்கு உணர்ந்து துணை புரிவது போல தப்பிக்க வைக்கிறாள். முதலாவது காட்சி. இரண்டாவது, பழைய ஏற்பாட்டுடைய நிகழ்ச்சிகள் இந்த மீகாள் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறாள். உதாரணத்து பாருங்களேன், தொடக்க நூல் 31:19 வாசிங்களேன். யாக்கோபு லாபானிடமிருந்து தப்பி ஓடுதல். எப்படி தப்பி ஓடுறாரு? அந்த பொண்ணுனால, அவருடைய மனைவியினால. அந்த மனைவி ஒரு குடும்ப சிலையை வைத்து தன் மகனை காப்பாற்றுவதாக ஒரு காட்சி அமைகிறது. அதை நம்ம பிற்பாடு வாசிப்போம். 31:19 35 வார்த்தைகளை வாசிக்கிறோம். இது முதலாவது.
இது வந்து அடுத்த பகுதி ஒரு சின்ன பகுதி. விடுதலை பயணநூல் 2:6-10 வாசிப்போமே. விடுதலை பயணநூல் 2:6-10. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள், இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். எவ்வளோ அழகான ஒரு காட்சி பாருங்க. முதுபெரும் தந்தையாகிய யாக்கோபை காப்பாற்றியது அவருடைய மனைவி குடும்ப சிலையை வைத்து. அதை போலவே இந்த மாபெரும் தலைவனாக தலையெடுக்க போகிற மோசேவை காப்பாற்றியதும் மிரியமும் அவருடைய தாயாரும் தான், இல்லைங்களா? அந்த பெண்களினால் அந்த குல முதுவர்கள் காப்பாற்றப்படுவதும் மீட்பு திட்டம் தொடர்ந்து போவதற்கும் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதற்கு மீக்கால் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறார். மீக்கால் பாருங்க, ஒரு ராகாபை போல, ஒரு ரெபேக்காலை போல, ஒரு மிரியத்தை போல துணை நின்று அந்த மீட்பு திட்டத்தின் வழியில் விவேகமுள்ள மனைவியா நடக்கிறாங்க. அது முதலாக காட்சி. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்கிறோம் இந்த பகுதி. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். இப்போ யோனத்தான் அவருக்கு உதவி செஞ்சார், மேராபு அவர் கட்டிக்கிறது ரெடியாக இருந்தார், மீக்கால் மீது மையம் கொண்டாள், கணவனாகவும் அடைந்தாள். அந்த கணவனை தந்தை கொள்ளத்திட போது தந்தைக்கு எதிராக யோனத்தானை போலவே நின்று ஒட்டுமொத்த குடும்பமே ஒருவருக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தருகிறது, இல்லைங்களா? இதெல்லாம் ஆண்டோடைய மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே சவுலை தவிர ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்து அவர் அப்படியே ப்ரொடெக்டிவாக பண்ணி அப்படி அனுப்பி வெளியே அனுப்பி விடுறாங்க. ஒரு அழகான காட்சி இது. எப்படி தாவீது வழிநடத்தப்படுகிறார், எப்படி தாவீது பாதுகாக்கப்படுகிறார், எப்படி தாவீது மேன்மையாய் உயர்த்தப்படுகிற என்பதற்கு இந்த பகுதி ஒரு அழகான காட்சிகளாக இருக்குது. ஒட்டுமொத்த குடும்பம் தாவீது பக்கம் இருக்குல்ல, ஒத்த மனுஷன் தனியாக நிற்கிறார். அதுதான் காட்சி. அடுத்த காட்சிக்கு நம்ம போகுவோம். ஒரு மதியுக மனைவியாக மீக்காள் இந்த பகுதியில் வலம் வருவதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 19:11-17 வரை வார்த்தைகளில் எந்த ஒரு துணை கதை மாந்தரை விட, விவிலிய மாந்தரை விட அந்த மீக்காளுடைய அருமையான குணநலன்கள் விஞ்சி நிற்கிறத பார்க்குறோம். அந்த பொண்ணு தாவீதுகிட்ட பேசி காப்பாற்றுது, பன்னெண்டில் அப்படி நில்லு அப்படி நிற்க வைக்குது. அப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு காக்கில் வந்து செம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. பா அவனை கொன்றுவான்னு சொல்கிறாப்பா, விட்டுறத விட வேறு என்னப்பா எனக்கு வேலை, ஓகேம்மா முடியும். அவ்வளோ அழகாக யார்கிட்ட என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசணும், காரியத்தை சாதிக்குது. ரொம்ப அழகான ஒரு நிகழ்வாக அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஆசிரியர் வந்து 2 செய்திகளை அழகாக சொல்கிறார். ஒரு செய்தி என்னன்னாக்க, ஒட்டுமொத்த சவுலின் குடும்பம் தாவீது பக்கத்தில் நிற்கிது. அது யோனத்தானாக இருக்கட்டும், முதல் மகள் மேராபுவாக இருக்கட்டும், அல்லது 2ஆம் மகள் மீக்காலாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த குடும்பமே இவர் பக்கம் நிற்கிது. அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு பாதுகாப்பு வளையத்தை வரைஞ்சி அவர் அப்படியே சூழ்ந்து காப்பாற்றுறாங்க. இதெல்லாம் கடவுளுடைய செயல்பாடுகள். ஆண்டவர் மட்டும் நம் மீது இரக்கம் காட்டாதிருந்தால் நாம் என்றோ அழிந்திருப்போம் என்று திருப்பாடலாசிரியர் சொல்கிறாரு. ஆண்டவர் கட்ட இரக்கத்தின் மனிதர்களாக இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பகையால் சிங்கத்தின் குகைக்குள்ள நம்மளை உள்ளே விட்டிருந்தாலும் கூட அங்கே உள்ளே இருக்கிற மற்ற மனிதர்கள் எல்லாம் அந்த சிங்கத்தின் பற்களுக்கிடையே அரைபட்டு சாகாதபடி நம்மை பாதுகாக்கும் அருமையான மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அது யோனத்தான், மேராபு, மீக்கால், அந்த அரண்மனை ஊழியர்கள் மற்றும் படைவீரர்கள் எல்லாருமே வந்து சவுல் பக்கம் நிற்காத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து 3 காரியங்களை சின்ன சின்ன செய்திகள் நம்ம சொல்லி அப்படி கடந்து போவோம். முதலாவது, ஒட்டுமொத்த சவுலின் குடும்பம் தாவீதின் பக்கம் இருக்குது. 2வது, தாவீது வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து அல்டிமேட்லி ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கிறார். முதலாவது, டேவிட் இஸ் நாட் ரிபெல்லியஸ். பார்த்துக்கலாம்டா, கோலியாத்தே பார்த்தவன் நான், உன்னை பார்க்க முடியாதா சொல்லலை. முதலாவது. ரெண்டாவது இஸ் நாட் ரிவெஞ்ச்ஃபுல், டிட் ஃபார் டேட். ஒவ்வொருத்துக்கும் வந்து அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு ஆங்கில வாக்கியம் ஒன்று சொல்லுகிறது, எனி கிரைசிஸ் டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. நம்ம வந்து நம்ம நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஆக்ஷன் அப்படி போயிட்டே இருக்கோம். அந்த ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் வந்தால் சண்டை தீவிரமாதான் ஒழிய சமாதானம் ஆகாது.
தாவீது ஒவ்வொரு சூழலும், அது ஈட்டி எறிதாக இருக்கட்டும், அல்லது காட்டு மிராண்டித்தனமாக நடத்தப்படுவதாக இருக்கட்டும், அல்லது கொலைகளுக்காக இழுத்து செல்லப்படுவதாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் ரெஸ்பான்ஸ் டு த சிச்சுவேஷன், ரெஸ்பான்ஸ் டு த கிரைசிஸ். அதுவும் அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு. ரியாக்ட் பண்ணோம்னாக்க ஒன்றும் சாதிக்கவே முடியாது. ரொம்ப அழகான ஒரு காட்சி. இரண்டாவது, டேவிட் இஸ் நாட் ரிபெல்லியஸ், நாட் ரிவெஞ்ச்ஃபுல். மூன்றாவது, இஸ் நாட் அம்பிஷியஸ். ரொம்ப அழகாக இந்த காட்சியை எதிரும் புதிருமாக வைக்கிறார். அந்த பக்கம் சவுல், இவன் பதவி பிடிச்சவன், அதனால தான் இவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், இவன் எனக்கு போட்டி அப்படின்னு ஒரு உக்கிரமான ஒரு சவுலை காமிக்கிறவங்க, ஒரு சாந்தமான ஒரு செம்மறியை போல ஒரு தாவீதை நம்ம பார்க்கிறோம். அவர் எந்த நிலையிலும் எந்த விதத்திலும், நாட் ஈவன் பாடி லாங்குவேஜ், ஒரு பதவி ஆசை பிடித்தவரை போலவோ அல்லது பதவியை நோக்கி பயணப்படுகிறவராகவோ காட்டப்படவே இல்லை. அவர் தன்னை காட்டிக்கவும் இல்லை. அது துச்சம். வந்தால் வரட்டும்னா போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆண்டவர் சொல்கிறத நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த ஒரு அன்அம்பிஷியஸ், ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு. இஸ் நாட் ரிபெல்லியஸ், நாட் ரிவெஞ்ச்ஃபுல், நாட் அம்பிஷியஸ். இந்த 3 கருத்துக்களும் தாவீது அப்படி நம்மளுக்கு சொல்லாமல் ஆசை சொல்லிகிட்டே போகிறார். இது இரண்டாம் கருத்து. மூன்றாவது கருத்து எது சொல்கிறேன்னாக்க, நான் சொன்னேன் இந்த முழு நிகழ்வுகளுமே, ஒவ்வொரு நிகழ்வு ஒன்றன் பின்றாக சவுல் 9ஆம் அதிகாரத்திலே அரசாட்சி பெறுவதிலிருந்து அதை தொடர்ந்து வருகிற நிகழ்வுகளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, தாவீது எப்படி அரியணை நோக்கி நடத்தப்படுகிறார் என்பது, அவர் வலுக்கட்டாயமாக யோனத்தானின் கரங்களில் இருந்தோ, அல்லது வலுக்கட்டாயமாக சவுலின் கரங்களில் இருந்தோ, அல்லது வலுக்கட்டாயமாக மக்களிடம் இருந்தோ பதவிக்காக அவர் எதையும் போராடி பெறவில்லை. அது தானாக அவர் மீது தேடி விழுந்த வெற்றி மாலை என்பதை ஆசிரியர் சொல்லாமல் சொல்ல ஆசைப்படுகிறார். அதான் ரொம்ப அழகாக அதை நோக்கி ஒரு எண்ணத்தை நம்ம மக்கள் மனதில் விதைக்கணும் என்பதற்காக சொல்லுகிறார். ஏன்னா யாருமே கேட்பாங்க, ஏங்க சவுல் முதலரசர், அவர் மகன் யாரு? யோனத்தான். அவர் தானே அரசாட்சிக்கு போயிருக்கணும். இவர் யார்? எங்கிருந்து வந்தார்? எப்படி வந்தார் என்ற ஒரு கேள்வி சந்தேகமாய் மாறும்போது, குதர்க்கமாய் மாறும்போது, அல்லது குறைபாடாக மாறும்போது, எல்லாத்துக்கும் ஆசிரியர் சொல்லாமல் பதில் சொல்கிறார். அந்த அப்பழுக்கற்ற ஒரு எண்ணம், நம்ம தாவீதை பற்றி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கேட்பதற்கு முன்பாக விடைகளை தந்து நம்முடைய கேள்விகளை ஆஃப் பண்ணிகிட்டே வர்றார். அதுதான் தாவீதினுடைய அருமையான குணநலன்களை அவர் விவரிக்கும் விதத்தில் நம் மனசில் அந்த யோனத்தான் மட்டுமல்ல, அந்த மீகால் மட்டுமல்ல, நம் மனிதர்களாகவும் அந்த மனிதர் மேல் ஒரு காதல் வருகிறது. இவ்வளோ ஒரு நல்ல மனிதரா, இவ்வளோ ஒரு மேன்மையான பண்பாடான ஒரு இயல்பான மனிதரா என்கின்ற ஒரு ஈர்ப்பு அவருடைய நோக்கி வருகிறது. அதான் அந்த நிகழ்ச்சி அழகாக சொல்லுது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கவேன், 100 பேரை வச்சுக்க, சந்தோஷமா இரு. ஆனால் அழுன்னு சொன்னா நான் பக்கத்தில் நான் நிற்கணும், சொல்லி அனுப்பு என்று அந்த கவிஞன் அந்த நண்பனுக்கான ஒரு கவிதை எழுதுறான். கோலியத்தை கொன்னேன், அது பாவங்காயா, இன்னைக்கு இப்படி ஊடு இல்லாமல் நாடு இல்லாமல் ஊர் ஊரா அழைஞ்சி தெரியுறனே, அழுதுருப்பார், புலம்பியிருப்பார், மனசை குமுறலில் கொட்டியிருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு துளி தவறாக அவரை நினைக்கலைங்க, அவரை பேசலைங்க, அவருக்கு எதிராக வாள் எடுக்கலைங்க. எனக்கு ஏங்க இது